குரூப் 4 எக்ஸாம் எழுத வரவங்க எல்லாருமே எம்பி, எம்எல்ஏ, கோடீஸ்வரர் வீட்டு ஆளுங்களா? நேரத்துக்கு கார்ல வந்து இறங்கிட்டு எழுதிட்டு போறதுக்கு எல்லாருமே பஸ்ஸை பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சி தான் வந்திருப்பாங்க. அதில் சில பேருக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிருக்கலாம். நேற்று கூட ஸ்டாலின் போனார் ஏர்போர்ட் ரூட்டில். காலை அவர் மழை பெய்யுதுன்னு கூட பார்க்காம நிற்க வச்சாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க லேட்டாக வந்திருக்கலாம். அதுக்காக அவங்கள அப்படியே துரத்திடுவீங்களா? இந்த ரூல்ஸு, சட்டம், மயிரெல்லாம் இந்த பாமர மக்கள் மேலே தான் காட்டுவீங்க. கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், செயின் அறுக்கிறவன், கற்பழிக்கிறவன்லாம் நன்னடத்தைன்ற பேரில் திருந்தி வாழ்றதுக்கு மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்க. ஆனால் தன் குடும்பத்தை எப்படியாவது வறுமை கோட்டுக்கு மேலே உயர்த்தணும்னு நினைக்கிறவன, பல கனவுகளோட ஒரு வருஷம் இரவு பகல் பார்க்காம படித்தவனை வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட முடியாமல் தடுத்து நிறுத்தி அவனோட உழைப்பையும் கனவையும் சதைச்சிட்டிங்களே. நீங்களாம் அவ்வளோதான்டா.